கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 3 மணி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். காலை முதலே மக்கள் ஆர்வமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்து வருகிறார்கள். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 3 மணி நிலவரப்படி கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வாக்களிப்பவர்களுக்கான சதவீதம் இந்த முறை கணிசமாக உயரக்கூடும் என்ற கணிப்புகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் கடலூரில் 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளுடைய சதவீதத்தை பார்த்து வருகிறோம். 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். காலை முதலே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வமுடன் வாக்களித்து வரக்கூடிய நிலையில் 3 மணி நிலவரம் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 62.15% வாக்கு பதிவாகியிருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 3 மணி நிலவரப்படி கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மதியம் 3 மணி நிலவரப்படி 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. காலை முதலே மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. அந்த வகையில் 3 மணி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1 மணி நிலவரப்படி 56.81% பேர் வாக்களித்திருந்தார்கள். அதற்கடுத்தபடியாக தற்போது தருமபுரி மாவட்டத்தினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். தருமபுரியை பொறுத்தவரை 3 மணி நிலவரப்படி 74.04% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட வாரியாக 3 மணிக்கு பதிவான வாக்கு விவரங்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கடலூரை பொறுத்தவரை 62.15%, தருமபுரியில் 70%க்கும் அதிகமான வாக்கு பதிவாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 62.41% வாக்கு பதிவாகியிருக்கிறது. 3 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். தருமபுரியை பொறுத்தவரை 74.04%, நெல்லையை பொறுத்தவரை 62.41%, கடலூரை பொறுத்தவரை 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. காலை முதலே மக்கள் மிக ஆர்வமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். மாவட்ட வாரியாக தற்போது வரை பதிவாகியிருக்கக்கூடிய வாக்கு விவரத்தை பார்த்து வருகிறோம். 74.04% பேர் தருமபுரி மாவட்டத்தில் 3 மணி வரை வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 3 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் தருமபுரியில் 74% பதிவாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 62.41%, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 62.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மதியம் 1 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 56.81% பேர் வாக்களித்திருந்தார்கள். அடுத்தடுத்து மாவட்ட வாரியாக 3 மணி வரை பதிவான அந்த விவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். 3 மணி வரை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்கு பதிவாகியிருக்கிறது என்பதை இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தருமபுரியை பொறுத்தவரை 3 மணி வரை 74.04%, நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 62.45%, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மாலை 6 மணி வரை வாக்களிப்பதற்கான நேரம் இருக்கக்கூடிய நிலையில் 3 மணி வரை பதிவான வாக்கு விவரங்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திரையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 62.41% 3 மணி வரை வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்க்கிறப்ப தருமபுரியில 74.04% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக 3 மணி நிலவரப்படி எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் கணிசமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இளைஞர்கள் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என்ற கணிப்புகள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை 74.04% பேர் 3 மணி வரை வாக்களித்திருக்கிறார்கள். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவுக்கான நேரம் இருக்கக்கூடிய நிலையில் 3 மணி வரை பதிவான வாக்குகள் விவரத்தை பார்த்து வருகிறோம். 74.04% பேர் வாக்களித்திருக்கிறார்கள்.
கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த விவரங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 2006 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 70.8% வாக்கு பதிவாகியிருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 78.2%, 2016 சட்டமன்ற தேர்தலில் 73.6%, 2021 சட்டமன்ற தேர்தலில் 76.6% வாக்குகள் பதிவாகியிருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% பேர் வாக்களித்திருந்தார்கள். இன்னும் நேரம் இருக்கிறது. 3 மணி நிலவரம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கக்கூடிய 3 மணி நிலவரம் எவ்வளவு என்பதை அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது மாவட்ட வாரியாக பதிவான வாக்குகளுடைய விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் 62.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள் மாலை 3 மணி நிலவரப்படி. அதே போல தருமபுரியில் 74.04%, நெல்லை மாவட்டத்தில் 62.45% வாக்கு பதிவாகியிருக்கிறது. அடுத்தடுத்து மாவட்ட செய்தியாளர்கள், சிறப்பு செய்தியாளர்கள் பல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாவட்ட வாரியாக எந்த அளவுக்கு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது, எந்தெந்த இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், தற்போது கடலூர்ல 62.15% 3 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கிறது. மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, களத்துல நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியுது இளவமுதன்? அந்த காலையிலிருந்து மக்களை பார்க்க முடிகிறது. ஆர்வத்துடன் தான் வாக்களித்து வருகிறார்கள். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் உட்பட்ட இந்த பகுதியில் பார்க்கிறோம். காலையிலிருந்து விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. தற்பொழுது வெயிலின் காரணமாக வாக்காளர் வருவது குறைந்திருக்கிறது. ஓரிரு மக்களை மட்டுமே நம்ம பார்க்க முடிகிறது. கடலூரை பொறுத்தவரை கடலூர் மாவட்டம் முழுமையாக நம்ம காலையிலிருந்து பார்க்கும் பொழுது முதல் 9 மணி நிலவரப்படி 14.84% காண முடிந்தது. அடுத்தபடியாக 11 மணி 36.3% காண முடிந்தது. அடுத்ததாக 3 மணி நிலவரப்படி தற்பொழுது பார்க்கும்பொழுது 62.15% வாக்குப்பதிவாக இருக்கிறது. இதே போல மற்ற புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 50% தாண்டி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதியிலும் அதிக அளவிலான வாக்குப்பதிவு மக்களிடம் பார்க்க முடிகிறது. எஸ்ஐஆர் பதிவு, அதாவது எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பதாக மக்களிடமும் அரசியல் கட்சிகளிடம் கூறப்படுகிறது. ஏனென்றால் உண்மையான வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போல அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரம், மக்கள் மற்றும் வீடு வீடாக சென்று அவர்கள் ஓட்டு கேட்டதும் அது மக்களிடையே பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் துறையானது 100% வாக்குப்பதிவை நம்ம செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல பிரச்சாரங்களை செய்தன. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நம் மக்களிடையே பார்க்க முடிகிறது, அதிகப்படியான வாக்குப்பதிவை பார்க்க முடிகிறது. கடலூரில் நம்ம 3 மணி நிலவரப்படி 62.15% வாக்குப்பதிவை பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு தான் காணப்படுகிறது. வெயில் காரணமாக தான் தற்பொழுது மக்களுடைய வருகை குறைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு இன்னும் மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி இளவமுதன், விரிவான விவரங்களுக்கு. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.